இரண்டாவது மறைவான கன்னி. மரண கன்னி நாம் உணர்கிறோம். மறைவான கன்னியை வைப்பவர்கள், நாம் அதை காண்பவர்கள் யார் என்று அவர்கள் அறைகூவல் விட்டு வைக்கிறார்கள். பிரியமான தேவ ஜனமே, இந்த 22ஆம் தேதி பிப்ரவரி மாதத்தை நாம் வந்திருக்கிறோம். பிப்ரவரி மாதத்தின் 22ஆம் தேதி அடியெடுத்து வைத்திருக்கிறோம் என்றால் நமக்கு விரோதமாய் பிசாசு மறைவான பல கன்னியை வைத்தது உண்டு. ஆனால் கன்னியை எடுத்து போடுகிறவர் நம் முன்பதாக சென்றார். தடைகளை நிர்மூலமாக்குகிறவர் நமக்கு முன்பாக சென்றார். எல்லா கோணலான வழிகளை செவ்வையாக்குகிறவர் நமக்கு முன்னே சென்றதுனாலே இந்த 22ஆம் தேதி பிப்ரவரி மாதத்தில் மறைவான கன்னிக்கு தப்புவித்து நிற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கன்னி வைத்தது உண்மை, அது மறைவாவே இருந்தது உண்மை. எனக்கே தெரியாம கர்த்தர் என்னை காப்பாற்றினது அதைவிட உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில இடத்துல சில காரியங்களை சைன் போட போகிற நேரத்தில் உங்களுக்குள்ள ஒரு ஏவுதல் வரும், சைன் போடாத, வேண்டாம், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த காரியத்தை சைன் போடாததுனால நாம் பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு இருப்போம். அன்று நமக்கு தெரியாது, பிற்காலங்களில் அது எவ்வளோ பெரிய ஆபத்து என்பது நமக்கு தெரியும். சிலருக்கு சில காரியங்களை உதவி செய்யும் பொழுது தேவன் தடுத்திருப்பார். அந்த தடுத்ததுனால தான் அந்த மறைவான கண்ணியிலிருந்து நாம் காப்பாற்றப்பட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறைவான கன்னி.